கேட்கறது என்ன, இங்க வெள்ளாறு ஓடிட்டு இருக்கு. இந்த வெள்ளாறுல அங்க கோடை காலத்துல இருந்து கடல்ல இருந்து தண்ணி உப்பு நீர் உள்ள வரும். இதுல கடல் அங்க முகத்துவாரத்துல ஒரு சின்ன தடுப்பணை கட்டணும். இந்த தடுப்பணை கட்டினா கோடை காலத்துல கடல் நீர் உள்ள வராது. மழை காலத்துல பிரச்சனை கிடையாது, தண்ணி இங்கிருந்து போறது தான். ஆனா கோடை காலத்துல தண்ணி அங்கிருந்து உள்ள வருது. உள்ளனா இங்க புவனகிரியில இருந்து இங்க பிரிட்ஜில இருந்து கடலுக்கு கிட்டத்தட்ட 10-12 கிலோமீட்டர் இருக்கு. ஆனா அவ்வளோ 12 கிலோமீட்டர் தண்ணி உப்பு நீர் உள்ள வந்து இதற்கு மேலே ஏறி குடிப்பதற்கும் தண்ணி இல்லாத ஒரு சூழல். இது என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை என்னைக்கு தீர்வு பண்ணிருக்கணும்னா 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கணும். 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே முகத்துவாரத்தில் ஒரு சின்ன ஒரு 3 அடி 4 அடி 5 அடி தடுப்பணை அப்பவே கட்டியிருக்கணும். கட்டியிருந்தா இந்த கடல் நீர் உள்ள வராது, அவ்வளவுதான். இதற்கு போராட்டம், ஆர்ப்பாட்டம், விழிப்புணர்வு, பிரச்சாரம், மானங்கெட்டவங்களா ஆட்சியாயா? இதெல்லாம் ஒரு ஆட்சியாயா? எதுக்கியா ஒரு நிர்வாகம், எதுக்கியா ஒரு அரசாங்கம், எதுக்கியா ஒரு முதலமைச்சர், எதுக்கு அமைச்சர்கள் வச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் மக்கள் பெறுகின்ற அத்துணை விவசாயிகளும் மக்களும் நீங்க ஒன்று மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த என்எல்சி நிறுவனம் திட்டமிட்டு இருக்கிறான். என்ன திட்டம்? என்எல்சி நிறுவனத்தினுடைய 3வது சுரங்கம்